ஆண்டவருடைய அன்பு சிலுவையில் வெளிப்பட்டது. ஒவ்வொரு வார்த்தையிலும் பாருங்கள், அன்பு வெளிப்பட்டது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசிப்பீர்களானால் 2ல் என்ன வாசிக்கிறோம்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. அன்பாகவே இருக்கிறார். இந்த ரகசியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களானால், உங்கள் வாழ்க்கையில் அதை எடுத்துக்கொள்வீர்களானால், இந்த அன்பு உங்களுக்குள்ளே ஊற்றப்படும். அதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அதுதான் ஒரு மனுஷனுடைய கெட்ட இருதயத்தை நல்ல இருதயமாக மாற்றுகிறது, வாழ்க்கையை செழிப்புள்ளதாக மாற்றுகிறது. அதைத்தான் வாசிக்கிறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று தான் தம்முடைய மகனை அனுப்பினான். அதே அன்போடு தான் இயேசு கிறிஸ்து வந்தார் என்று கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், அந்த அன்பு தான் என்னை பிழைக்க வைத்திருக்கிறது, என்னை பிழைக்க வைத்திருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே இந்த அன்பு எப்படி வெளிப்பட்டது? வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தி நம் வாழ்க்கையை மாற்றினார்? இந்த அன்பை பெற்று நாம் எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் வாழ முடியும் என்பதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவர் பேசின 7 வார்த்தைகளிலே 3 காரியம் அடங்கியிருக்கிறது. 3 விதமான அன்பு. அந்த அன்பு உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சரீரத்திலும் மனதிலும் இறங்க போகிறது. முதலாவது 3 காரியம் பார்க்கிறோம். முதலாவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பா? அரவணைக்கும் அன்பு. குறைவுகள் குற்றங்கள் இல்லாத மனுஷன் இல்லை. பாவம் சாபம் எல்லாம் நிறைந்த வாழ்க்கை. அந்த நிலைமையில் ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டதினாலே அன்பு செலுத்துகிறார். இதுக்கு தான் அரவணைக்கும் அன்பு என்று தலைப்பு. இரண்டாவதாக அவர் என்ன அன்பை காண்பிக்கிறார்? அந்த மக்களை ஆற்றி தேற்றுகிறார். மூன்றாவது தன்னை அர்ப்பணிக்கிறார். முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணிக்கிறார். நீங்களும் நானும் நன்றாக இருக்க வேணும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழணும், குடும்பம் செழிக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அதான் அவருடைய வாஞ்சை. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய விருப்பம். ஆண்டவருடைய அன்பு உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. முதலாவதாக நாம் பார்க்கிறோம் அரவணைக்கும் அன்பு. முதல் வார்த்தை என்ன சொல்கிறது? தனக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதத்தை பொறுமையோடு சகித்து அந்த அன்பு வார்த்தை வெளிப்படுத்தினார். தனக்கு முன்னால் பொற்சேவகர், பிரதான ஆசாரியர், பரிசேயர், சதுசேயர் எல்லாம் என்னென்ன செய்தார்கள் பொறாமையினால் அறைந்து அதையெல்லாம் பார்த்து என்ன சொல்லுகிறார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். எனக்கு அருமையானது, இந்த அன்பு எவ்வளவு பெரிது பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பாருங்கள். நாம் எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாக மன்னித்து மறக்கும் சுபாவம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு அது கிடையாது. ஏன் கோர்ட் கேஸ்? ஏன் விசுவாசிகள் வாழ்க்கையில் கோர்ட் கேஸ்? மன்னிக்க மனதில்லை, மறக்க மனதில்லை. அது நம்முடைய ஆண்டவர் காண்பித்த வழி மன்னிக்கும் சுபாவம். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கிற வேளையிலே தானே உங்களுக்குள்ள அந்த அன்பு இறங்குகிறது. கல்வாரியில் அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தையாகிய அன்பு உங்களுக்குள்ளே ஊற்றப்படுகிறது. உண்மையாகவே நான் உணர்ந்து சொல்லுகிறேன். எத்தனை பேர் அதை உணர்கிறீர்களோ தெரியாது. அது உங்களுடைய ஆத்துமாவிலே, சரீரத்திலே, மனதிலே இறங்குகிறது. ஆண்டவர் சொன்னார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன என்று அறியாதிருக்கிறார்களே. இந்த அன்பு இருக்கும் பொழுது, உங்களுக்குள்ளே இறங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விதமான சமாதான குறைவும் கிடையாது. எல்லாரோடும் வேதம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானம் உள்ளவர்களாக இருங்க, கூடுமானால் யாவரோடும் சமாதானம். இன்னைக்கு எத்தனை பேர் சமாதானம் இல்லாமல் வந்திருக்கு? சொந்த சகோதரி, இன்னைக்கு ஒருவர் வந்தார், அவர் சொன்னார், எங்களுக்கு சொந்த சகோதரி சொத்து விஷயத்தில் பிரிவினை. இன்னைக்கு எத்தனை வீடுகள் நீங்களே அப்படி இருக்கலாம். கோர்ட் கேஸ் போட்டு உங்களுடைய சகோதரனையும் உங்கள் பெற்றோரையும் நசுக்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மன்னித்தது போல நீ மன்னிக்க மாட்டாயா? இந்த அரவணைக்கும் அன்பைத்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார்.
உங்களுக்கு கொடுத்தார், எனக்கு கொடுத்தார். ஆகவே தான் இன்றைக்கு நாம் எவ்வளோ குறைவுள்ளவளாக இருந்தாலும் நம்முடைய குறைவுகளை மன்னித்து நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தபடியாக நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். அதே போல் நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அவர் பேசுகிற 2ஆம் வார்த்தை என்ன பாருங்க, லூக்கா 23ஆம் அதிகாரம் 42, 43 வாசிக்கிறோம். அந்த கள்ளன் அவன் சொல்லுகிறான், நாங்களெல்லாம் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவர், நான் பாவி, நான் பொல்லாதவன், ஆகவே தான் எனக்கு இந்த தீர்ப்பு. ஆனாலும் ஆண்டவரே, அவனுடைய அறிவு பாருங்க. அடுத்த கள்ளன் திட்டுகிறான், இவன் சொல்லுகிறான், நீர் ஆண்டவர். எவ்வளவு அறிவு பார்த்தீங்களா? நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தரணும். என்ன அருமையான ஜபம். குறைவுள்ளவர்களாக நாம் இருக்கலாம். நாமும் ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே நான் குறைவுள்ளவன், என்னால் அந்த காரியத்தை விட முடியல. எத்தனையோ சகோதரர் சொல்கிறாங்க குறைவுள்ளவன், என்னுடைய மனைவி அடிக்கிறவன், என்னால் முடியல, இந்த குடி வெறும் வரும்போது அடித்து விடுகிறேன், அடுத்த நாள் அழுகிறேன் உட்காந்து. எத்தனை பேர் தவறு செய்துவிட்டு அழுது கொண்டிருக்கிறோம், முடியலையே. ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கிருபை கொடுக்கிறார். உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவரோடு வேண்டுதல் செய்யுங்க. உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்து நான் அங்கே இருக்கணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் தொடர்ந்து பாவம் செய்யக்கூடாது, என் மனைவி அடிக்கக்கூடாது, புருஷனை வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது, குடும்பத்தில் சண்டை போடக்கூடாது, பெரியோர்களை மதிக்காமல் இருக்கக்கூடாது. உங்களை நீங்களே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீரடா. ஆண்டுடைய அன்பு தடவி கொடுக்கும், உங்களை தடவி கொடுக்கும். இனி தொடர்ந்து செய்யாதபடி உங்களை தெய்வ அன்பு உங்களை நிரப்பும். எவ்வளோ அன்பான ஆண்டவர் பாருங்கள். அடுத்தது அவருடைய தாயை பார்த்து சொல்கிறார், சீடனை பார்த்து சொல்கிறார், ஸ்ரீயே அதோ உன் மகன், சீடனே அதோ உன் தாய். பாருங்க, அந்த நிலைமையிலும் நாம் அறிய வேண்டிய ஒரு சத்தியம், தன் தாயை மறந்து போகாமல் அவர்களுக்கு செய்ய வேண்டியது செய்தாய். ஊழியம் வந்துட்டா போதும், என்னை அம்மாவை பார்க்க முடியாது, மனைவியை பார்க்க முடியாது, எல்லாத்தையும் பார்க்க முடியாதுன்னு சுற்றி வருகிறது அல்ல. இது ஒரு முன்மாதிரி. ஊழியர்களாக இருக்கலாம், கர்த்தர் உங்களை நல்லா வேகலாம். ஆண்டவருடைய அன்பு என்ன சொல்லுகிறது? அப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் மேல் அன்பு செலுத்து, உன்னுடைய வீட்டார் மேல் அன்பு செலுத்து, உன்னுடைய மனைவி மேல் அன்பு செலுத்து, குடும்பத்தின் மேல் அன்பு செலுத்து, ஊழியமும் நல்லா செய்யுங்க, அதே நேரம் வீட்டார் மேல் அன்பு செலுத்து. அதுதான் ஒரு மாதிரியாக காண்பித்தார். ஸ்ரீ அதோ உன் மகன், சீடனே அதோ உன் தாய். இந்த அன்பு அந்த நெருக்கத்தில் இருந்த தாய்க்கு எவ்வளோ ஆறுதலாக இருந்திருக்கும். மனம் உடைந்து போயிருந்தா. ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எப்படி இருந்திருப்பாங்க? நெருக்கம், மனம் உடைந்த நிலை. ஒரு தாய்க்கு பிள்ளைய கண்ணால் அப்படி பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? என்னுடைய மகளை இழந்த பொழுது, அந்த சரீரத்தை பார்த்த பொழுது அழுதேன், குலுங்கி அழுதேன். அவளை நான் மறைக்க விட மாட்டேன், ஆண்டவரே எனக்கு தாரும், அவளும் எங்களோடு ஊழியம் செய்ய வேண்டும் என்று கதறி அழுதேன். ஒரு தாய் ஒரு வீட்டில் அவளுடைய சின்ன மகன் ஒரு சமயம் விளையாடி கொண்டிருந்தான். பக்கத்தில் இந்த சுண்ணாம்பு அடிப்பதற்காக தண்ணி ஊற்றியதை வைத்திருந்தார். அப்பொழுது இந்த பையன் அங்கே விளையாடி கொண்டிருந்தவன் திடீரென்று என்ன நடந்ததோ தெரியல, அந்த சுண்ணாம்பு அவன் கண்களில் பட்டு கண்ணு ரெண்டும் கொப்பளிச்சு போச்சு, சவுப்பாயிடுச்சு. வைத்தியரை கூட்டிகிட்டு வந்தாங்க, அம்மா இல்லாங்க. வைத்தியரை கூட்டி கொண்டு வந்து கேட்டபொழுது அவர் சொன்னார், யாராவது ரத்தம் கொடுக்கணும், இந்த ரத்தத்தை அதில் கண்களில் விட்டால் சுகமாக வழி உண்டு என்றார். அப்படி தாய் எங்கேயோ இருந்து கேள்விப்பட்டு ஓடி வந்தாள். உடனே என்ன செய்தால் தெரியுமா? ஒருத்தர் முன் வரல ரத்தம் கொடுக்கணும்னா. இந்த தாய் என்ன செய்தாள்? கத்தியை வாங்கினா, அப்படியே கிழிச்சு, இந்தாங்க ஐயா, எவ்வளோ வேணுமா எடுத்துங்க, போதுமா என் புள்ள கண்ணு நல்லா தான் போதும். தாயின் அன்பு. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் மறந்துடுறோம், தாய் அன்பு மறந்துடும், குடும்பத்தாருடைய அன்பை மறந்து போகிறோம். அதை நினைவூட்டும்படியாக தான் ஆண்டவர் சொன்னார், இந்த தன்னுடைய பொறுப்பை உணர்ந்தவராக தன் மரிக்கும் முன் தாயை அடைக்கலமாக தன் சீடனிடத்திலும், சீடனுடைய அன்புக்கு ஈடாக தாய் இடத்திலும் ஒப்படைத்தார். எவ்வளவு அன்பு பாருங்கள். நாலாவது வார்த்தையில் என்ன வாசிக்கிறோம்? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. எனக்கு எத்தனை எல்லாருமே நம்ம கழுகிறோம், நான் கைவிடப்பட்டவனாக இருக்கிறேன்னு, எனக்கு வேலையும் கிடைக்கல,
இவ்வளோ டிகிரி படிக்க வச்சாங்க, கடன் வாங்கி என்று பெற்றோர். எனக்கு வேலை கிடைக்கல. பெற்றோர் சொல்கிறாங்க, நான் இவ்வளோ செலவழிச்சு நான் உன்னால் என்ன தண்டமாக இருக்கிறேன். வேதனை, குடும்பத்தில் வேதனை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஏன் என்னை கைவிட்டு? ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கிறோம் அல்லவா, ஏன் என்னை கைவிட்டு? வேத புஸ்தகத்திலே லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11-15 வரை வாசித்து பார். நாயினூர் என்ற ஊரிலே ஒரு விதவை அழுதா. கைவிடப்பட்ட நிலைமை. அவளுக்கு புருஷனும் இல்லை, மகனும் இறந்து போனான், ஒரே மகன். ஏன் நான் வாழவேள்? கைவிடப்பட்ட நிலைமை. ஆனால் அந்த நிலைமையில் ஆண்டவர் இயேசு அவளை தேடி வந்தார். அந்த நாயினூர் உதவி ஆண்டவர் என்ன செய்தா, வந்து அந்த மகனை தடவி கொடுத்து உயிரோடு எழுப்பினார். மரித்த அந்த மகனை உயிரோடு எழுப்பினார். அதன் மூலம் அந்த கைவிடப்பட்ட நிலைமையில் இந்த தாய்க்கு புது ஜீவன், சந்தோஷம் வந்தது. இன்றைக்கி என்னென்ன விதத்தில் நீங்கள் கைவிடப்பட்டிருக்கிறீங்களோ தெரியாது. குடும்ப வாழ்க்கையில் ஏழைகளாக இருக்கும் பொழுது எல்லாரும் நம்ம கைவிடுகிறாங்க. அவன் பணம் இல்லாதவன், பொருள் இல்லாதவன், ஏழை. நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோம், உலகம் பேசும். ஆனால் அருமையான என் அன்பு சகோதர சகோதரி, ஆண்டுடைய கண்கள் சிலுவையிலே உங்களுக்காக ஒழிந்த அந்த வார்த்தையின்படி உங்கள் கைவிட்ட நிலைமையை மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். மூணாவது வசனம் அதே பகுதியில் பார்க்குறோம் பாருங்க. தாகம் தீர்க்கும் அன்பு, தாகம் தீர்க்கும் அன்பு. தாகமாக இருக்கிறேன் என்று கதறுகிறார். எல்லாரும் தண்ணி கொண்டு வருகிறார். ஆனால் இந்த தாகம் சரீர பிரகாரமான தாகம் அல்ல, சரீர பிரகாரமான தாகம் அல்ல, இது ஆவிக்குரிய தாகம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அப்படி வாசிக்கிறோம், தாகமாக இருக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு பெண் வருகிறார். ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிறார், களைப்பு. ஆனால் அந்த பெண்ணுக்காக காத்து கொண்டிருக்கிறார். பாவத்தினால் கைவிடப்பட்டவள், பாவி பாவி என்று சொல்லி கைவிடப்பட்டவள், அவள் வரட்டும், அவளுக்கு நான் தாகம் தீர்க்கட்டும், அவள் தாகம் தீர்க்கட்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். சீஷர்கள் போய் சாப்பாட்டுக்காக போயிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதுதான் என் போஜனம். தாகத்தை தீர்க்க வேண்டும், என் பிள்ளைகளுடைய கடின வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இம்பாசிபிள் திங்ஸ் எல்லாவற்றையும் பாசிபிளாக மாற்ற வேண்டும். என்னால் தான் முடியும். உனக்கு என்னெல்லாம் இன்றைக்கி முடியாதுன்னு வந்திருக்கிறேன். பரீட்சையில் பாஸ் பண்ணவே முடியலையே, எத்தனை முறை நான் எழுதி பார்த்துட்டேனே, என் குடும்பத்தில் சமாதானமாக இருக்கணும்னு முயற்சிக்கிறேனே, சமாதானமே இல்லையே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சமாதானம் கொடுக்கும்படியே நான் கைவிடப்பட்டேன், தாகமாக இருந்தேன். அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க இன்றைக்கு வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. அதுதான் பார்க்குறோம். அந்த பெண் வந்த பொழுது அவள் சொல்லுகிறார், நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் என்னுடைய அன்பு ஊற்றப்படுகிற. கேளுங்க, எனக்கு இந்த அன்பு வேணும், எனக்கு இந்த அன்பு வேணும், என் தாகமெல்லாம் தீரணும், ஆவிக்குரிய விஷயத்தில் எனக்கு தாகம் தாரும், இன்னும் உண்மை நான் தேடட்டும் என்று நீங்கள் கேளுங்க. இன்றைக்கி கேளுங்க, இன்றைக்கு விசேஷித்த நாள். ஆண்டவர் உங்களுக்குள்ளே அந்த தாகத்தை தீர்த்து உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்திருக்கிறார். உலக பிரகாரமான காரியமாக இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கலாம். எனக்கு என்னெல்லாம் எந்த விதத்தில் துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க, தள்ளப்பட்டவங்களா, கைவிடப்பட்டவங்களா வந்திருக்கிறீங்க, தாகத்தோடு வந்திருக்கிறீங்களே, எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, வேலை இல்லையே, என் வீட்டில் விருதாவாக இருக்கிறேனே, குடும்ப தலைவனாக இருக்கிறேன், சம்பாத்தியம் இல்லை, மனைவி சம்பாதிக்கிறேன், எவ்வளவு பேச்சு கேட்க வேண்டியது இருக்கிறது. இந்த நிலைமையில் வந்திருக்கிறீங்களா? சரீர சுகமெல்லாம் வந்திருக்கிறீங்களா? என்ன தாகம், வேதனை, கைவிடப்பட்ட நிலைமை. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே சிலுவையில் என்னை அர்ப்பணித்தேன், உன்னை ஆற்றி தேற்றவே சிலுவையில் என்னை அர்ப்பணித்தேன். இன்றைக்கு என்னுடைய ஆறுதல் உங்களுக்குள்ளே இறங்குகிறது. அவனுடைய அன்பு ஆறுதலாக உங்களை ஆற்றி தேற்றி கொண்டிருக்கிறது. கடைசியாக அர்ப்பணிக்கும் அன்பு. அவர் அவரையே அர்ப்பணித்தார். 6வது வார்த்தையாக முடிந்தது என்று சொன்னார். யோவான் 19:30 இதை வாசிக்கிறோம். முடிந்தது, தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்தே. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நல்ல வேதம் வாசிக்கணும், அங்கே தான் ஆசீர்வாதம் இருக்குது. எத்தனை பேர் வேதத்தை கருத்தாய் வாசிக்கிறீங்க, குடும்பமாக வாசிக்கிறீங்க, அங்கே தான் ஆசீர்வாதம் இருக்குது. ஆகவே அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுகிறார், நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும்,
நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நித்திய ஜீவன் இல்லாமல், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழாமல், அவருக்கு சொந்தமாகாமல் நீ வாழ்வது விருதா. அப்படி நடப்பீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அன்புக்குள்ளே வா மகனே, என்னுடைய அன்புக்குள்ளே வா மகனே, நான் உன்னை அழைத்து அந்த ஜீவ வழியில் சத்தியத்தின் பாதையில் நான் நடத்துகிறேன். இன்றைக்கி எத்தனை பேர் சொல்கிறீங்க, புருஷனை இழந்துட்டேன், மனைவி இழந்துட்டேன். கவலைப்படாதீங்க, கர்த்தருக்காக உங்கள் வாழ்க்கையை ஒப்படை. பால் தினகரன் இன்றைக்கு ஏன் ஆண்டவர் உபயோகிக்கிறார் தெரியுமா? அவனை குறித்து நான் பெருமைக்காக சொல்லவில்லை. என்றைக்கு ஆண்டவரை அவன் தெரிந்து கொண்டானோ, இரட்சகராக ஏற்றுக்கொண்டானோ, அன்றே அவர் நண்பனார். இரவும் பகலும் அவருக்காக ஊழியம் செய்வான். அப்பாவை போலேயே கடினமாக 18 வயசு வாலிபன். அன்றிலிருந்து அப்படி அவன் ஆண்டவரை தன் நண்பனாக தெரிந்து அவருக்காகவே இன்று வரை அப்படி பாடுபடுகிறான். அதனால் எவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுக்கு. அந்த ஆசீர்வாதம் வேண்டாமா? இன்றைக்கு வாலிபர்களை பிடித்துக் கொள்ளுங்கள், இந்த ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள். இதுதான் அர்ப்பணிப்பின் அன்பு. கடைசியாக அவர் சொன்னார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். லூக்கா 23:46 அப்படி வாசிக்கிறோம். ஒரு அருமையான வசனம், எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறதா. எவ்வளோ வல்லமை பாருங்க. அவருடைய இரத்தத்தினாலும் அவர் பலியாக தன்னை அர்ப்பணித்ததினாலும் அந்த அன்பினாலே உங்கள் வாழ்க்கை என்ன நடக்கிறது? செத்த கிரியைகள் எல்லாம் சுத்திகரிக்கிறார். நோ மோர் சின்ஃபுல் லைஃப். பிசாசு உங்களை கண்டு பயப்படுவான். பாவத்துக்கு இவன் அஞ்சி வாழ்கிறான், பாவத்தை கண்டு பயப்படுகிறான். அவனுடைய வார்த்தையில் சுத்தம், அவனுடைய நடக்கையில் சுத்தம். இதைத்தான் ஆண்டவர் கொடுக்க வந்தார். நித்திய ஆவியினாலே அவர் தன்னை அர்ப்பணித்ததினாலே, பழுதற்ற பலியாக அர்ப்பணித்ததினாலே இன்றைக்கு அந்த விதமான வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. ஆண்டவர் சிலுவையில் அதெல்லாம் சுமந்து தீர்த்தார். நித்திய ஆவியினாலே உங்களுக்கு ஜெயம் கொடுத்தார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன பெரிய ஆசீர்வாதம். இரத்தத்தை சிந்தினதினாலே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். உங்களை சுத்திகரிக்கிறார், பரிசுத்தமாக இருக்கிறீர்கள். பிசாசு உங்க முன்னால் நிற்க மாட்டான். தைரியமாயிருங்க. இந்த அனுபவத்தை தன்னுடைய அர்ப்பணிப்பின் மூலமாய் நமக்கு வாங்கி கொடுத்துருக்கார். ஒன்றும் இல்லை, ஜெபிங் குடும்பமாக சேர்ந்து ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறோம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால் நிரப்பும். அவ்வளோதான், கேளுங்க, அவ்வளோதான். ஸோ சிம்பிள். அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒப்பற்ற பரிசுத்தாவை அவங்களை நிரப்பிடுவார். அந்த பரிசுத்தாவை வரும்பொழுது பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம். உங்கள் பயமெல்லாம் போயிடும். பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுக்குறார். சீஷர்கள் பாருங்கள், அப்போஸ்தலர் 1:14 வாசிக்கிறோம். 120 பேராக கூடி காத்திருந்தார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நடந்தது என்ன? 2ஆம் அதிகாரத்திலே அற்புதமாக அபிஷேகம் நிரம்பினாள். பயம்லாம் போயிடுச்சு. பேதுரு பயத்தினால் நிறைந்து மறுதலைத்தான். அவர் தெரியாது, இயேசு தெரியாது. இன்னைக்கு சொல்கிறீங்களா, நான் போவேன், எங்கள் அம்மாவுக்காக நான் போக மாட்டேன், இப்படி உங்களை ஏமாற்றி கொள்கிறீர்களா? இல்லை பிரியமானே, ஆண்டவர் அன்பே உருவான உங்கள் பின்னையாலே இருக்கிற என் மகன் இடத்துல வரமாட்டான், என் மகளின் இடத்துல வரமாட்டாளா? சீஷர்கள்லாம் தேடி வந்தாங்க, ஜெபித்தாங்க. நீங்களும் ஜெபம் பண்ண. வெரி வெரி சிம்பிள். ஆண்டவருடைய சமூகத்தில் பேசுங்க, அவ்வளோதான் ஜெபம். சிலுவையிலே ஆண்டவர் கொடுத்த அன்பு இதற்காக, ஆண்டவர் அளித்த அன்பு இதுதான். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னையும் அப்படியே நடத்தும், நான் உமக்கு பிரியமானவனாக, குடும்பமாக, தனியாக உங்கள் பிரியமாக வாழட்ட முடியும், அன்பினால் என்னை நிரப்பும் என்று கேட்போமா? கர்த்தர் இப்பொழுது உங்களை நிரப்புவார். எல்லாரும் கண்களை மூடுவோம், நம்மை ஆராய்ந்து பார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா? நல்லா யோசித்து பாருங்கள். ஆண்டோடைய அன்பு இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அன்பு இறங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவர் மேலும் சிலுவையிலே அவர் மொழிந்த வார்த்தைகளிலே வெளிப்பட்ட அதே அன்பு, மாறாத அன்பு, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அந்த அன்பு இன்று உங்களுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது.
என்னென்ன விதத்தில் கவலை, என்னென்ன விதத்தில் பாரம், கைவிடப்பட்ட நிலைமையோ யோசித்து பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை, அப்பா என் மகனே, நான் உனக்கு தாகத்தை தீர்க்கிறவராய் வந்திருக்கிறேன், உன் தாகத்தை எல்லாம் தீர்ப்பேன், கவலையெல்லாம் தீர்ப்பேன், கைவிடப்பட்ட நிலைமையை மாற்றுவேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நோ மோர் டியர்ஸ். கண்ணீர் இல்லையே, கண்ணீர் இல்லையே. உங்கள் துக்கம் யாவும் மாறும், உங்கள் துக்கம் யாவும் மாறி சந்தோஷம். இன்றைக்கு பெற்றுக்கொண்டீர்களா? பெற்றுக்கொண்டீர்களா? இந்த சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் கொடுக்கிற ஆறுதல் தேறுதல் தருகிறா. பெற்றுக்கொண்டவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நல்ல சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் கஷ்டமெல்லாம் எனக்கு தீருகிற நான். இன்றோடு உங்களுடைய பாரம் மாறியது, இன்றோடு உங்களுடைய கண்ணீர் மாறியது, இன்றோடு உங்களுடைய இல்லாமை மாறியது. குழந்தை இல்லாமை, வேலை இல்லாமை, எல்லாம் இல்லாமை மாறுகிறது. கர்த்தர் இன்றைக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். எங்கள் அருமை தகப்பனே, எங்களுக்காக இப்படியே திருவாய் மொழிந்தருளிய அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சமாதானம் சந்தோஷம் பெருகட்டும் சுவாமி, பெருகட்டும். அதற்காக ஜீவனை கொடுத்து பிரிவினை கசப்பு எல்லாவற்றையும் மாற்றி போடும் சுவாமி. என்று கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளே இறங்கட்டும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.